ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஓட்ஸ் வச்சு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக 4 ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் சியா சீட்ஸ் எடுத்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கூடவே காய்ச்சி ஆற வச்ச 1 கப் பால் சேர்க்குறேன். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நான் நைட்டு எடுக்கிறேன். பாருங்கள், நைட்டு எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி வரும். இதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. இது ஓவர் நைட் ஃபுல்லாக ஊறி இது மாதிரி கிடைக்கும். பாருங்கள், காலையில் எடுத்தால் இப்படி இருக்குது. இது கூடவே நம்ம இனி என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில் எடுத்தப்போ இது மாதிரி கிடைக்கும். பாருங்கள், கூடவே நான் இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் ஒரு பாதி ஆப்பிள், 2 சப்போட்டா பழம் எங்கள் வீட்டில் இருக்குது, அதனால் அப்புறம் உரித்து வச்சுருக்கிற மாதுளை முத்துக்கள், இது இவ்வளோத்தையும் சேர்க்குறேன். பாருங்கள், உங்களுக்கு வேறு என்ன ஃப்ரூட்ஸ் வேணும், இல்லை நட்ஸ் வேணும், எப்படி வேணும்னாலும் இதில் சேர்த்துக்கலாம். நட்ஸ் இருந்தால் நட்ஸுமே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எனக்கிட்ட என்ன இருக்குதோ அதை சேர்த்துக்கிட்டேன். கூடவே 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் ஹனி சேர்க்குறேன். பாருங்கள், உங்களுக்கு ஹனி இல்லை, நாட்டு சக்கரை வேணும்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் வேண்டாம். நான் அதனால் இன்றைக்கி ஹனி சேர்க்குறேன். கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக. இல்லை உங்களுக்கு ஸ்வீட்னஸ்ஸே வேண்டாம், எனக்கு அந்த ஃப்ரூட்ஸில் உள்ளதே போதும் அப்படின்னா அதுவே போதும். உங்களுக்கு கிஸ்மிஸ் சேர்க்கணும், டேட்ஸ் சேர்க்கணும் அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம். என்ன தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. நான் திரும்பியும் உரித்து வச்சுருக்கிற கொஞ்சம் மாதுளை முத்துக்களை சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா போதும். பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. எப்பவும் ஓட்ஸு பால்லே போட்டு காய்ச்சி குடிக்கிறதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி சாப்பிடலாம். நமக்கு ஒரு வயிறு நிறைஞ்ச ஒரு ஃபுல்னஸும் கிடைக்கும். ஆனால் வெயிட்டும் ஏறாது. வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் இது ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.